இந்த குதிரை பேரத்தை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு போனவங்களோட எண்ணிக்கை வந்து பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் சொல்கிறேன். இவங்கெல்லாம் உங்களுக்கு எப்பப்போ வந்து அதிமுக இருந்தாங்க, எப்போ திமுக போனாங்கன்றதை பாருங்க. சேகர் பாபு, செல்வ கணபதி, ஏவா வேலு, KKSSR, ராஜக கண்ணப்பன், செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், ரகுபதி, முத்துசாமி, இத்தனை பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் அமைச்சராக இருந்தவங்க பட்டியலில் இருக்கிறவங்க. இது அமைச்சர் இல்லாதவங்க பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு போனவங்க. இப்போது திமுகவுடைய கொள்கை கோட்பாடு வேறு. அதிமுக வந்து அதை எதிர்த்து அதுக்கு ஆப்போசிட்டாக எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு கடைசி வரைக்கும் திமுக ஒரு தீய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அம்மா. என்ன எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காரு, திமுக ஒரு தீய சக்தி, அவங்க வந்து அவங்களால நாட்டுக்கு நன்மை பயக்காது, நான் துரோகம் உள்ள கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் நிறைய பாட்டே பாடியிருக்காரு. மக்கள் நலம் என்றோ சொல்லுவார், தன் மக்கள் நலம் மற்றைத்தான் மனதில் கொள்வார், இப்படியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆப்போசிட்டாக அதுக்கு விரோதமாக ஆரம்பித்த கட்சிகள். ஆனால் ஒரு ஆள் சொல்ல விட்டேன், இப்போ லேட்டஸ்ட்டாக போனவர் வந்து OPS பன்னீர்செல்வம். இதுக்கு முன்னாடி 2 முறை சீஃப் மினிஸ்டர், டெப்டி சீஃப் மினிஸ்டர்லாம் இருந்து சீஃப் மினிஸ்டராகவும் டெப்டி சீஃப் மினிஸ்டராகவும் இருந்த அதிமுகவில் ஒரு முக்கியமான புள்ளி. அவரும் போய் இப்போ அங்கே ஒரு MLA ஆகிட்டார். சரிங்களா? ஆமாம், இப்போ திமுக ஆப்போசிட் பார்ட்டி, அவங்களுக்கு இவங்களுக்கும் விருதுமாக ரொம்ப எதிர்முனையாக இருக்கக்கூடியவங்க, ஒரு வடதெருவம் தென்துருவம் மாதிரி மோதிக்கக்கூடியவங்க. ஆனால் இங்கிருந்து அங்கே எப்படி போகிறாங்க? அப்போது திமுகன்னு பேர் வைக்கக்கூடாது, திமுக 2ன்னு வைக்கலாம். இதெல்லாம் குதிரை பேரம் இல்லையா? இங்கிருந்து அங்கே போகிறது குதிரை பேரம் இல்லையா? அங்கே போய் அமைச்சர் ஆகிறது குதிரை பேரம் இல்லையா? ஆனால் மக்கள் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கும் விஷயம் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருங்க. இவன் சொல்லுவானுங்க சென்ட்ரல் திடீர்னு நாங்கள் பங்காளிங்க அப்படின்ட்டு. பங்காளிங்க பைத்தியக்காளிங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு பதவின்னு வந்துட்டாங்கன்னா பங்காளிங்க பைத்தாளிங்கெல்லாம் ஒன்றாயிடுவாங்க. பதவி இல்லைன்னு எடுத்தாங்கன்னா ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு திமுக காரனாவது அதிமுகவை பிடிச்சிக்குள்ளே போட்டிருக்காங்க அந்த 5 வருஷத்தில்? இல்லை அதிமுக ஆட்சி இருக்கும்போது திமுக காரக்குள்ளே போட்டிருக்காங்களா? ஒன்றுமே இருக்காது. மக்கள் முன்னாடி சொல்லுவாங்க, இவங்க ஊழல் ஊழல் செஞ்சுட்டாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீங்க? பிடிச்சி போடுன்னு சொல்லிங்க, அப்புறம் பிடிக்க மாட்டீங்க. அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால். 2 பேரும் வந்துதான் இருக்கிறாங்க மாறி. அது வரைக்கும் நடக்கலை. ஆனால் குதிரை வாரம் முக்கியமாக நடக்கக்கூடிய 2 முதல் கட்சிகள்னால் திமுக அதிமுகன்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து